வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸில் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக லிசன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எத்திக்ஸ். பட் ஆன்சர் ரைட்டிங் வரும்போது எந்த பாயிண்ட்டை எப்படி புட் ஃபோர்த் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் 70% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுவாங்க எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். பிகாஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எத்திக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணாமல் ஆன்சர் ரைட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பிஒய்க்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம 2023 பிஒய்க்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர் ரைட்டிங் எத்திக்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையேங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாரல் intuition and difference between moral intuition from moral reasoning with suitable example. என்ன பண்ணணும் அப்படின்னா மாரல் இன்ட்யூஷன்லேருந்து மாரல் ரீசனிங்கை பிரித்து காட்ட சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன்னு சொல்லிட்டாங்க. சரி, கொஷின் எழுதிட்டீங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாரல் இன்ட்யூஷன் from moral reasoning with suitable example 2023. Question எழுதிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த கொஷினுக்கு எப்படி ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னா இன்ட்ரோடக்ஷன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், கன்க்ளூஷன், அவ்வளோதான். ஸோ இன்ட்ரோடக்ஷன், moral decision making is a fundamental aspect of human behavior. Moral decision making is a fundamental aspect of human behavior. என்னது நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஷினே வந்து டெசிஷன் மேக்கிங் தான். ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட மாரல் டெசிஷன் மேக்கிங்கிறது என்னது, நம்ம மனசாட்சி சொல்லுதுன்னு சொல்கிறோமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாரல் டெசிஷன் மேக்கிங். மாரல் டெசிஷன் மேக்கிங் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கைடிங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன், மேஜர் ஆஃப் த டெசிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம மாரல் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். ஸோ மாரல் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். ஸோ கைடிங் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மாரல் இன்ட்யூஷன் அண்ட் ரீசனிங் ஆர் டூ கீ ப்ராசஸ் அண்டர்பின்னிங் த டெசிஷன் மேக்கிங். பட் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரல் இன்ட்யூஷனும் தேவை, அதே டைம் வந்து மாரல் ரீசனிங்கும் தேவை. எதுக்காக அப்படின்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங்காக. பிகாஸ் as a district magistrate, as a collector, உங்களோட வேலையை டெசிஷன் மேக் பண்ணுறது தான். ஸோ டெசிஷன் மேக்கிங், ஸோ இது வேணும் இது வேணாம். ஸோ அப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும், மாரல் இன்ட்யூஷனும் இருக்கணும், அதே மாதிரி மாரல் ரீசனிங்கும் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து டவுட் வந்திருக்கும், நம்ம என்னடா இது மாரல் இன்ட்யூஷன் மாரல் ரீசனிங் என்னது இது? ஃபஸ்ட்டு மாரல் இன்ட்யூஷன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். த சேம் டைம் மாரல் ரீசனிங்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டீங்களா? Moral decision making is a fundamental aspect of human behavior. Guiding action of judgment, moral intuition and moral reasoning are two key processes underpinning the decision making. எழுதியாச்சுங்களா? ஓகே, சரி. மாரல் இன்ட்யூஷன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று தோணுது, அது வந்து மாரலாகவும் இருக்கணும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு தோன்ற விஷயத்துக்கு எனக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தேவையில்லை. இப்போ நான் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும், இல்லை ஏதாவது என்னோட ஆக்ஷன், எத்திக்ஸ் இஸ் நத்திங் பட் டிஃபைனிங் யுவர் ஆக்ஷன். ஸோ உங்கள் ஆக்ஷனை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும், எத்திக்கலா நான் எத்திக்கலா அப்படின்னு சொல்லி, அன்எத்திக்கலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம மாரல் இன்ட்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மனசாட்சி என்ன நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏன் நான் மாரல் இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொன்னேன்னா, நீங்கள் ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், இது வேணும் இது வேணாம். சரி, ஓகே, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க, ட்ரெஸ் பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஸோ பிடிச்ச எந்த ரீசனும் கிடையாது. ஸோ சொல்லுவீங்க இல்லைங்களா, எனக்கு எந்த ரீசனுமே இல்லை, பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவே வந்து இன்னொரு ஆஸ்பெக்டில் பாருங்கள், எனக்கு இது ஏன் பிடிச்சிருக்கு, தட் இஸ் ரீசனிங். எனக்கு இது ஏன் பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். நமக்கு ஃபுட்டு, ஓகே, எல்லாத்துக்கும் ஃபேவரட் வந்து ஃபுட்டு. ஓகே, உங்களுக்கு ஒரு சில ஃபுட் வந்து பிடிச்சிருக்கும், ஒரு சில ஃபுட் வந்து பிடிச்சிருக்காது. ஸோ ஒரு சில ஃபுட் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க, ஒரு சில ஃபுட் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு பிடிக்காது. சரி, இதுக்கு மாரல் இன்ட்யூஷனும் இருக்குது, மாரல் ரீசனிங்கும் இருக்குது. சரி, சொல்லட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாரல் இன்ட்யூஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்கலாம். பட் உங்களுக்கு அது
பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்த உடனே வேணாம் அப்படின்னு தோணும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபுட்டுமே பிடிக்காது. ஸோ அதே மாதிரி பிடிக்காதுங்கிறதுக்கு ரீசனும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு சில இதுக்கு ரீசனும் இருக்கும். இப்போ ரீசன் சொல்லாமல் நம்மளோட மைண்ட் தாட் ப்ராசஸ் வந்து சடனாக இது வேண்டாம் போப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து மாரல் இன்ட்யூஷன். இது பிடிக்கல, ஒரு 10 ரீசன்ஸ் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 ரீசன்ஸ் இது ஏன் பிடிக்கல அப்படின்னா, இது டேஸ்ட் கம்மியாக இருக்குது, இல்லை இதில் இன்க்ரீடியன்ஸ் இது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இப்போ இது பிடிக்கலன்றதுக்கு நான் நிறைய லிஸ்ட் பண்ணுறேன். அதுதான் வந்து மாரல் ரீசனிங். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸை மேக் பண்ணி நம்ம இதை ஆன்சர் எழுதிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மாரல் இன்ட்யூஷன், மாரல் ரீசனிங் நம்ம பாக்ஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பயுமே மாரல் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ், ஆட்டோமேட்டிக் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் டு மாரல் சுச்சுவேஷன். ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ரோட்டில் ஒருத்தர் விழுந்துட்டாரு, டக்குன்னு நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, சடனாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், டக்குன்னு எமோஷனல் ரெஸ்பான்ஸாக இருக்கும். நான் தான் சொன்னேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரோட்டில் ஒருத்தர் விழுந்துட்டாரு, நீங்கள் டக்குன்னு போய் டக்குன்னு உதவி பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ், ஆட்டோமேட்டிக் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸ் டு தி மாரல் சுச்சுவேஷன். அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், மாரல் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஓகே, மாரல் ரீசனிங், டெலிபரேட் லாஜிக்கல் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் டு எவாலுவேட் தி மாரல் டைலமா. நாம் போகலாமா வேணாமா, அங்கே போனால் நம்ம ஒரு உதவி பண்ணால் நம்மளை யாராவது ஏதாவது பண்ணிவிடுவாங்களா, இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளே கொஷின் பண்ணிப்போம். அதுதான் டெலிபரேட். லாஜிக்கல் தானே. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் இப்போ ரோட்டில் யாராவது ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா கூட அவருக்கு போய் உதவி பண்ணுறதுல நிறைய பேர் எஸ்டேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, நம்மளை ஏதாவது கொஷின் பண்ணிவிடுவாங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது ஏதாவது தவறி ஏதாவது தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நாம் பொறுப்பாயிடுவோம், இல்லை ஒருவேளை ஒரு தப்பான ஆளாக இருந்தால் நாம் என்ன பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஒரு லிஃப்ட் கேட்குறாங்க, அந்த லிஃப்ட் ரோட்டில் வந்து திடீர்னு நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டுருக்கீங்க, ஒரு லிஃப்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த லிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ யோசிப்போம். ஸோ திருடனாக இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். இது வந்து ரீசனிங். இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளவு எவால்வேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ எவால்வேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக எனக்கு என்ன தேவைப்படும், டைமிங் தேவைப்படும். ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காது, மாரல் இன்ட்யூஷனில் இருக்காது. மாரல் ரீசனிங்கில் இட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். மாரல் இன்ட்யூஷன் இஸ் அ இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட், நேச்சர் ஆஃப் த இன்டென்ஷன், ஃபாஸ்ட், சப்கான்ஷியஸ், ஆஃபன் டிரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்டிங்க்ட். எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்பான்டேனியஸ், ஆட்டோமேட்டிக், எமோஷனல் ரெஸ்பான்ஸ் டு தி மாரல் சுச்சுவேஷன், டெலிபரேட், லாஜிக்கல், அனாலிட்டிக்கல் ப்ராசஸ் டு எவாலுவேட் தி மாரல் டைலமா. அந்த டைலமா இருக்கும். டைலமானா பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டைலமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா ரீசனிங்கில் இருக்கும். பட் மாரல் இன்ட்யூஷனில் அது இருக்காது. நேச்சர் ஆஃப் இன்டென்ஷன், ஃபாஸ்ட், சப்கான்ஷியஸ், ஆஃபன் டிரைவ்டு ஃப்ரம் இன்ஸ்டிங்க்ட். ஃபாஸ்ட், டக்குன்னு ஓகே இது செய்யலாம். சப்கான்ஷியஸில் நம்ம மைண்ட் வந்து சொல்லும், ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் செஞ்சுருவோம். பட் இந்த இடத்துல ஸ்லோ, கான்ஷியஸ் ப்ராசஸ் இன்வால்விங் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இதை செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும். சி, எத்திக்ஸ் இஸ் ஆன்சர் ரைட்டிங் இஸ் நத்திங் பட் வேர்ட் ப்ளே வித் யுவர் வேர்ட்ஸ். நிறைய ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்லுவோம், ஒரே கான்செப்டை தான் திருப்பி சொல்லுவோம். பட் அதை வந்து நம்ம எப்படி புட் ஃபோர்த் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேட்டர். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், ஸ்லோ, கான்ஷியஸ் ப்ராசஸ் இன்வால்விங் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, இதோட ஒரிஜினல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, த சோர்ஸ் ஆஃப் மாரல் இன்ட்யூஷன் ரிலைஸ் ஆன் inherent feeling, social norms or gut reaction of individual. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு பண்ணலாம்ப்பா, நம்ம இன்னர் ஃபீலிங் சொல்லும். ஸோ இது இவருக்கு உதவி பண்ணலாம், இல்லைனா இந்த ஆக்ஷன் ஏதோ ஒன்று செய்யலாம். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பண்ணலாம். இது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கு ரீசன் கிடையாது. ஸோ அப்போ இதை பண்ணலாம். ஸோ அதாவது இன்ஹெரண்ட் ஃபீலிங், சோஷியல் நார்ம்ஸ் ஆர் கட் ரியாக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். சம்திங் எனக்கு வந்து செய்யணும்னு தோணுது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு ரீசன் கிடையாது. ஸோ ஹெல்பிங் கிராசிங் த ரோட். ஸோ திடீர்னு ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணணும். ஓகே, டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோட் கிராஸ் பண்ணி விட்டுறேன். அதுவே மாரல் ரீசனிங்கிறது த சோர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தன் ஆஃப் ஆர்குமெண்ட். ஆக்சுவலாக இங்கே என்னன்னா அதே ஆக்ஷன் தான், பட் இது செஞ்சால் எனக்கு என்ன நடக்கும். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, நான் இவருக்கு உதவி செஞ்சால் எனக்கு பின்னாடி இவர் ஏதாவது எனக்கு பண்ணுவாரா. சீரியஸ்லி இட் இஸ் மாரல் ரீசனிங். ஸோ நம்ம செய்யக்கூடிய மாரல் ஆக்டிவிட்டிஸையே
ஒரு யோசிச்சு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் மாரல் ரீசனிங். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைனிங் ஹவு ஹெல்பிங் லீட்ஸ் டு சோஷியல் வெல்பீயிங். இப்படி நான் இவருக்கு ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு, பட் இது விட்டால் என்ன நடக்கும்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ். ஓகே, அப்ளிகேஷன். ஸோ அது ரிஜிடாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாரல் இன்ட்யூஷனுங்கிறது நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செய்கிறது தான். அப்போது நம்ம பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனே இல்லை அப்படின்னா அப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் மாரல் ரீசனிங் அப்படிங்கிறது நான் இது தப்பு, இது வேண்டாம், அதுக்கு ஒரு 10 ரீசன் லிஸ்ட் அவுட் பண்ண, இது ஏன் வேணாம் அப்படின்னு ஒரு 10 ரீசன் லிஸ்ட் அவுட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் சேஞ்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எவிடன்ஸ் ஆஃப் லாஜிக். நான் லாஜிக்கலாக ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். அதுதான் வந்து மாரல் ரீசனிங். ஸோ இட் இஸ் மோர் ஃபாஸ்டர் இன் ப்ரொவைடிங் ஜட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி சொல்கிறது தான், இங்கே ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னா ஜட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான்டேனியஸ் சடனாக தான் நடக்கும். அதே மாதிரி ரெக்வயர்ஸ் டைம் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் கண்டம்ப்ளேஷன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது டைம் எடுத்துக்கும். ஓகே, இங்கே யூஸ்ஃபுல் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். கண்டிப்பாக வந்து மாரல் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது எப்பயுமே எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு தேவைப்படும். பிரேக்கிங் த டிராஃபிக் ரூல்ஸ் டு சேவ் அ கிரிட்டிக்கல் பர்சன். ஸோ நான் வந்து ரூல்ஸை மதிக்கலாமா வேணாமா, இங்கே போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறத விட சடனாக ஓகே இவரை காப்பாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் ஆகணும், டக்குன்னு நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்து நான் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் அ மாரல் இன்ட்யூஷன். இதுவே வந்து இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாசிட்டிவாக மாரல் ரீசனிங்கில் சொல்லணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன், ரொம்ப கிரிட்டிக்கலான காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மாரல் ரீசனிங் தான் தேவை. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து இன்ஸ்டண்ட்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் ரெக்வயரிங் எத்திக்கல் டெலிபரேஷன். எக்ஸாம்பிள் டிசைடிங் ஆஃப் சேரிட்டி அமௌண்ட் டிபெண்டிங் ஆன் அ பர்சன். ஸோ இவருக்கு நான் இவ்வளோ கொடுக்கலாமா வேண்டாமா. ஸோ நீங்கள் அதாவது இது வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ அப்படின்னா கூட நம்ம சடனாக ஒரு டெசிஷன் எடுக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுங்க, இல்லை இவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா கொடுத்தா என்ன நடக்கும், இவங்க உண்மையாகவே இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, சரி இவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிஷனும் எடுக்கணும். அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ். ஸோ நமக்கும் மேபி பண தேவை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகே. தியரி மாரல் இன்ட்யூஷன் ரூட்டட் இன் இன்ஸ்டிடியூஷனலிசம். ரீசன் இஸ் அ ஸ்லேவ் ஆஃப் பேஷன். டேவிட் ஹியூம். ஆக்சுவலாக டேவிட் ஹியூம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரீசன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பேஷன், அதாவது ஸ்லேவ் ஆஃப் பேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்ஷனுக்கும் ரீசன் தேடுறது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரீசன் இஸ் அ ஸ்லேவ் ஆஃப் பேஷன். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அலைன் வித் ரேஷனலிசம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது செய்யலாம் வேண்டாம், இது செஞ்சால் என்ன நடக்கும், இது செய்யலனா என்ன நடக்காது. ஸோ அது மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ணி செய்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலிசம். ஓகே. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், இட் மே லீட் டு அன்ரீசனபிள் ஆக்ஷன். ஏன்னா சடனாக நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா மேபி அது ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் பாசிட்டிவாக இருக்கலாம். பட் இன்ஸ்டன்ட் டெசிஷன் மேக்கிங் இஸ் நாட் குட். அந்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக வேணால் நம்ம இன்ஸ்டன்ட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாமா தாண்டி ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடாது. நம்ம மாரல் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணக்கூடாது, மாரல் ரீசனிங்கை தான் யூஸ் பண்ணணும். அதுதான் இட் மே டிலே இன் டெசிஷன் மேக்கிங் லீடிங் டு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ். இதுக்கு நம்ம வந்து ஆப்போசிட்டாக மீன்ஸ் மாரல் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன, இதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரீசனபிள் ஆக்ஷன். இங்கே நான் ரீசன் தேடுறேன்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும், டிலே ஆகிடும். டிலே ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும், ப்ராசஸ் ஃபெயில் ஆகிடும். ஓகே. டிலே இன் இம்போசிங் ஆஃப் லாக்டவுன் கோவிட். ஓகே நான் வந்து ரீசன்ஸ் எனக்கு கொடுங்க, 10 ரீசன் கொடுங்க, நான் ஏன் லாக்டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் என்ன இருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. சடனாக லாக்டவுன் பண்ணாங்க கவர்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து மாரல் இன்ட்யூஷன் அண்ட் மாரல் ரீசனிங். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இதோட கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எப்பயுமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டாங்கன்னா ஒரு பேலன்சிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். எப்பயுமே ஸ்டிக் டு
simple conclusion, simple introduction. Balancing intuition with logic allow individual to take moral judgment in diverse situation. நான் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே பிளெண்ட் பண்ணணும். இன்ட்யூஷனையும் லாஜிக்கையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி தான் நான் என்னோட டெசிஷன் மேக்கிங்கில் கொண்டு வரணும். ஸோ ஆக்சுவலாக ஒரு வென் டயக்ராம் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நமக்கு வந்து அதாவது கொஞ்சம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் பாலா கொஷினில் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். மீன்ஸ் இந்த சைடில் நான் மீன்ஸ் டாப் கார்னரில் நான் வந்து அந்த இந்தியா மேப் போட்டு பாலாவோட இதை வந்து மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது மாதிரி வென் டயக்ராமோ இல்லை ஏதாவது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேலன்சிங் த இன்ட்யூஷன் வித் லாஜிக், ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணணும். அலவ் இண்டிவிஜுவல் டு டேக் மாரல் ஜட்ஜ்மெண்ட் இன் டைவர்ஸ் சுச்சுவேஷன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். மாரல் இன்ட்யூஷன், மாரல் ரீசனிங்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துட்டோம். So, spontaneous, automatic, emotional response to the moral situation, deliberate, logical, analytical process to evaluate moral dilemma, nature of the intention, fast, subconscious and often derived from instinct, slow, conscious process involving critical thinking and logical reasoning. The source of moral intuition relies on inheritance, feeling, social norms or gut reaction of individual. The source depend on the principal values of strength of argument. So, applications, rigid and resistance to change. Change depends on the evidence of logic. It is more faster in providing judgment, requires time for analysis and contemplation. Useful in emergency situation, breaking traffic rules to save the critical person. It is useful in complex situation requiring ethical deliberation. Theory, moral intuition rooted in the institutionalism. Reason is a slave of passion by David Hume, aligned with rationalism. So, negative aspect, it may lead to unreasonable action. இதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், இட் மே டிலே இன் டெசிஷன் மேக்கிங், லீட்ஸ் டு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ தேங்க்யூ.